டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, ஹியூண்டை இந்த 3 நிறுவனங்களும் மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு அடுத்தபடியா செகண்ட் பொசிஷனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பான காம்படிஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த விதத்துல கடந்த மாதம் எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, ரேங்கிங்ஸ்ல அவங்க பிடிச்சிருக்கிற இடம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ நிறுவனம். 3662 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 30% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க ரெனோ நிறுவனம். ரெனோ நிறுவனத்துக்கு சேல்ஸ் வால்யூம்ல பெரிய பூஸ்டா இருக்கிறது அவங்க புதுசா லான்ச் பண்ண போற டஸ்டர் கார் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிற கைகர் மற்றும் ட்ரைபர் கூடவே புதிய காரும் லான்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால ரெனோ நிறுவனத்து மேல இருந்த பிராண்ட் இமேஜ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9வது இடத்தை ஹோண்டா பிடிச்சிருக்காங்க. 5204 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 4% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹோண்டா நிறுவனம். 8வது இடத்தை எம்ஜி மோட்டார்ஸ் பிடிச்சிருக்காங்க. 5754 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 32% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த சேல்ஸ் வால்யூம் எம்ஜி வின்சர், குறிப்பா ரீசெண்டா அறிமுகம் செய்யப்பட்ட வின்சர் ப்ரோ கார்ல தான் வருது. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். 5941 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 90% அதிக கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஸ்கோடா கைலாக் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியா இருக்கிறதுனால எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி பெனிஃபிட் இந்த காருக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வேல்யூ ஃபார் மணியா இருந்த இந்த கார் கம்மியான பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு. 6வது இடத்தை கியா மோட்டார்ஸ் பிடிச்சிருக்காங்க. 23675 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 24% வளர்ச்சி சந்திச்சிருக்கு கியா நிறுவனம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா மோட்டார்ஸ். டொயோட்டா நிறுவனம் கன்சிஸ்டன்டா அவங்களுடைய சேல்ஸ் growth போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. கடந்த மாதம் 27660 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. இதுல ஒரிஜினல் டொயோட்டா கார்கள் மற்றும் மாருதி சுசுகியோட ரீபேட்ச் கார்கள் அப்படின்னு 27% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். இதன் பிறகுதான் காம்படிஷன் ரொம்பவே டஃப் ஆகுது. மஹிந்திரா, டாடா, ஹியூண்டை அப்படின்னு 3 கார் நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க. இதில் 4வது இடத்துல ஹியூண்டை இருக்கு. 49295 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 9% அதிகமாக விற்பனை செஞ்சிருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திராவை பீட் பண்ண முடியாம 4வது இடத்துல இருக்கு ஹியூண்டை நிறுவனம். 3வது இடத்துல இருக்காங்க டாடா மோட்டார்ஸ். 51672 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 22% அதிகமாக விற்பனை செஞ்சாலும் மஹிந்திராவோட சேல்ஸ் வால்யூம் சப்ஸ்டான்ஷியலா இருக்கிறதுனால 3வது இடத்துல இருக்கு டாடா மோட்டார்ஸ். 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா நிறுவனம். 54005 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 20% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. மஹிந்திரா மட்டும்தான் எலக்ட்ரிக் மற்றும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கார்ஸை வெறும் எஸ்யூவி ஃபோக்கஸ்டாவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அவங்களுடைய சக்சஸ்க்கு இது முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்பவும் போல மாருதி சுசுகி இருக்கு. 1,55,317 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 19% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கார் நிறுவனம் 19% வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாகும். இதற்கு முக்கியமான காரணம் GST 2.0ல எக்கச்சக்கமான காம்பாக்ட் கார்கள் பயனடைஞ்சிருக்கு. இதன் காரணமா மாருதி சுசுகியோட சேல்ஸ் வால்யூம்ல என்ட்ரி லெவல் கார்ஸ்க்கு பெரிய புஷ் இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட் பிராண்ட் எது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.